இந்த பகிர்தல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைதான். ஒரு அருமையான நெல்லிக்கனி கிடைக்கின்றது அதியனுக்கு. இந்த நெல்லிக்கனியை அவன் நினைச்சிருந்தா தான் சாப்பிட்டிருக்கலாம். ஆனா அவ்வையிடம் கொண்டு வந்து அதை கொடுக்குறான். இந்தாங்க இன்னுங்க. ஏன் அப்படின்னா அவன் என்ன யோசிக்கிறான் என்றால், தமிழன் அல்லவா, தமிழ் வாழ வேண்டும், நான் இதை உண்டா நீண்ட நாள் உயிரோடு இருப்பேன், அது மகிழ்ச்சி தான் எனக்கு, என்னுடைய மக்களை காப்பேன், என்னுடைய குடியை காப்பேன், அதெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த சமூகத்தில் தமிழை வளர்விக்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரும் பொழுது இந்த அரிய நெல்லிக்கனியை அவ்வையிடம் கொடுத்து தாங்கள் உண்ணுங்கள், தங்களால் தமிழ் வளர வேண்டும் என்று ஒரு விதையை தூவி செல்றான். பார்த்தீங்களா? இதுதான் இந்த பகிர்தல் பண்பு அறமாக சொல்லப்படுகிறது. அப்ப தமிழன் என்பவன் அறத்தை உயிராக போற்றி வளர்த்திருக்கின்றான். அதனால சொன்னாங்க, பகுத்து ஊன் கொடுத்த ஆண்மை பிறர்க்கென வாழ்தி, பகுத்து கொடுக்க செல்வம் சேர்த்தவரே ஆண். ஒரு ஆண் என்பவன் செல்வம் சேர்க்கிறது மட்டும் பெருசு இல்லையா, அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டோடு சேர்றான். பார்த்தீங்களா? அந்த செல்வம் தான் சிறப்பிற்குரியது, அவன்தான் உண்மையான ஆண்மை நிறைந்தவன் என்பதை பழமொழி 400 நமக்கு சுட்டுகின்றது. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் நெறிமடல் பூந்தாளை சொல்லி நீரு சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணி. ஒரு மனிதனுக்கு எது அழகு என்றால் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல் தான் அழகு என்பதை நமது இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. அப்ப இந்த ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்ன வள்ளுவ பெருந்தகையினுடைய கூற்று நம்ம சங்க இலக்கியத்தினோடு எங்க வேணாலும் ஒப்பிட்டு பார்க்கலாம், எந்த சொல்லாடல் வேணாலும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நமக்கு கொடுக்கின்றது. இந்த சந்து செய்வித்தல் அப்படின்னு ஒரு செய்தி. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் போய் என்ன பண்ணணும், ஒருத்தன் போய் அவன் உன்னை பத்தி அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. இவன்கிட்ட போய் இவன் இப்படி மோசமா உன்னை பத்தி பேசியிருக்காண்டா, அதனால இவனை பார்த்துக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா இந்த பகை தீராது, இது தொடர்ந்து போகும். ஆனால் நமது பண்டை தமிழன் என்ன பண்றான் அப்படின்னா, பகை இல்லாத வாழ்க்கையை இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். அப்ப பகையில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? சந்து செய்விக்கணும், சமாதானப்படுத்துதல் செய்யணும். அப்ப சமாதானப்படுத்துதல், பகையை நீக்கல் என்பதும் அறமாக பண்டை தமிழன் சுட்டுகின்றான். சோழன் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்குது. இவர்கள் 2 பேரும் சோழர்கள், சோழ மரபை சார்ந்த 2 பேரும் சண்டை போடும் பொழுது இது யாருக்கு இழுக்கு என்பதை அவர்கள் உணர வேண்டும். அவர்கள் உணரவல்ல, கோபத்தினால் பகையினால். அப்ப நிச்சயமாக அங்க என்ன பண்ணணும், அவர்களுக்கு அதனை உணர்த்த வேண்டும். உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உணர்த்துவதற்காக அங்கு ஒரு வேலை நடக்கும். என்ன அப்படின்னா, கோவூர் கிழார் போய் பேசுறார். அதாவது ஒரு வீர் தோற்பினும் தோற்பது நும் குடியே, இருவீர் வேற இயற்கையும் அன்றே. நல்ல ஒரு வார்த்தை. இங்க பாருங்கப்பா, நீங்க 2 பேரும் சோழர் குடியை சார்ந்தவர்கள், நீங்க 2 பேரும் வெற்றி பெற முடியாது, 2 பேரும் தோல்வியையும் தழுவ முடியாது. யாராவது ஒருவர் வெற்றி பெற வேண்டும், யாராவது ஒருவர் தோல்வியை தழுவ வேண்டும். ஆனால் நீங்கள் வெற்றி அடைந்தாலும் சரி, தோல்வியை தழுவினாலும் சரி, இது இரண்டும் உங்களுக்கான வெற்றி தோல்வி அல்ல, உங்களது குடிகளுக்கானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சோழ குடியை சார்ந்த நெடுங்கிள்ளி அல்லது நலங்கிள்ளி வெற்றி பெற்றார் என்றோ, அல்லது சோழக்குடியை சார்ந்த நலங்கிள்ளி அல்லது நெடுங்கிள்ளி தோல்வியுற்றார் என்றோதான் பதிவு செய்யப்படுமே ஒழிய இவர்கள் வேறு குடியை சார்ந்தவர்களாக கருதப்பட மாட்டார். ஆகவே நீங்கள் இந்த போரை விட்டொழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. இப்ப சமாதானம் செய்தல் என்பது ஒரு அறமாக இங்கு சுட்டப்படுகின்றது. இந்த அறம் இருக்கு இல்லையா, இத 3 வகையா பிரிக்கலாம்னு சொன்னார். ஒண்ணு என்ன அப்படின்னா, இயல்பாகவே அமைவது. 2, நாமளே சிந்தித்து அமைத்துக் கொள்வது. 3, யாராவது சொல்வதால் அமைவது. இப்ப இந்த சந்து செய்வித்தல் ஒருவர் சொல்வதன் மூலம் அமைவது.
இப்ப அந்த அறத்தில் எது முதன்மையான அறம் என்றால், ஒருவர் சொல்லி அதனை அறமாக செய்தல் என்பது 3ஆம் தரமானது. தாமே சிந்தித்து அவற்றை செயல்படுத்துதல் என்பது 2ஆம் தரமானது. அப்ப முதல் தரமானது எது என்றால் இயல்பாகவே அமைவது. அப்படித்தான் சங்க இலக்கியங்கள் இயல்பாக அறத்தை வெளிப்படுத்துகின்றன என்று சொன்னால் மிக. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த ஈதல் கொடை அடிப்படையில பார்க்கும்போது இந்த வள்ளலை பற்றி சொல்லும் போது ஒரு அழகான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகின்றார். பசிப்பிணி மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றாங்க வள்ளல்களை பற்றி சொல்லும் போது. எவ்வளவு அழகான வார்த்தை. மணிமேகலை பசிப்பிணி அறுத்தல், அதுதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப அடுத்தவர்களுக்கு உணவிடுதல் என்பது, அடுத்தவர்களுடைய நோயை தீர்த்தல் என்பது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் வள்ளல்கள் பசிப்பிணி மருத்துவர்களாக போற்றப்பட்டார்கள். இன்னைக்கு வள்ளலாரை பசிப்பிணி இருக்கக்கூடிய மருத்துவராக நம்ம போற்றுகின்றோம். இதுல பாத்தீங்கன்னா பேகனை பற்றி பரணர் பாடுகின்ற மறுமையை நோக்கி கொடுக்காதவர் என்று சொல்கின்றார். அடுத்து எனக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்பதை மறுபிறவிக்கு அல்லது இனிமே வரக்கூடிய 7 பிறவிக்கும் எனக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, நான் சொல்றேன் அந்த கோவில்ல போய் நான் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், இந்த இல்லத்துல போய் நிறைய நான் சாப்பாடு கொடுக்குறேன், என்னுடைய பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், என்னுடைய வம்சம்லாம் நல்லா இருக்கணும், காலங்காலமாக நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் அறம். அது உதவி, அவ்வளவுதான். அந்த உதவியை எப்படி செய்ய வேண்டும் என்றால் பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும். அதுதான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக வள்ளல்கள் இருந்ததனாலதான் பசிப்பினி மருத்துவராக அவர்கள் போற்றப்பட்டார்கள். தான் ஈட்டிய பொருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதனால சொல்லுவாங்க, அதாவது ஒரு தலைவன் தலைவியை நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா தலைவி பதில் தர மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல மன்றத்துல போய் இருந்து இந்த செய்தியை சொல்லி தலைவியை எனக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை பரிமாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப அந்த இடத்துல ஒரு பயன்படுத்துற சொல்ல என்னன்னு பாருங்களேன். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். சான்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பிறருடைய நோய தன் நோய் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். யாராவது முன்னாடி உட்கார்ந்து என்னமா அப்படி உட்கார்ந்துருக்கு, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, தலைவலிக்கலாமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறது, வயிறு வலியா இருக்கு இதுக்கெல்லாமா உட்கார்ந்து இருக்கிறது, கால் வலியா இருக்கு இதுக்கெல்லாமா உட்கார்ந்து இருக்கிறது. அப்ப அவன் சொல்லுவான், தலைவலியும் காய்ச்சாலும் தனக்கு வந்தாதான் தெரியும். அப்ப ஒருவருடைய வேதனை என்பது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் அதன் பால் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய வலியையும் வேதனையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இத தலைவன் சொல்றான் பாருங்க, சான்றோருக்கு அழகு என்பது பிறர் நோயும் தம் நோய் போல் அறியணும், அதுதான் சான்றோருக்கு அழகு. அப்ப என் தலைவியின் சான்றோள் தானே, நான் அவளுக்காக துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றத அவ அறிந்து கொண்டு என்னை திருமணம் பண்ணிக்கலாம்ல. அப்ப காதலில் கூட அறத்தை எவ்வளவு மெல்லியலாக இந்த பண்டை தமிழன் நம்மளுக்கு உள்ள செலுத்தி இருக்கிறான் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல ஒரு சிறப்பு.